ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் வந்து சஃபாரி வேர்ல்டு கூட என்ட்ரு ஆகிருக்கிறோம். சஃபாரி வேர்ல்டு நம்ம அப்பயே வந்து போனால் அது வேற சஃபாரி வேர்ல்டு, இது சஃபாரி ரோடு. ஓகேங்களா, சஃபாரி பார்க். அது பார்க், அது வந்து இது சஃபாரி, அது சஃபாரி கிடையாது, அது பார்க். அது பேசிக்கலி ஒரு பார்க். அதுக்குள்ள வந்து இந்த ஷோஸ், அனிமல்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்படின்னா, நம்ம வந்து காருக்குள்ளேயே தான் போனோமா. ஓகேங்களா, இந்த ரோடு ஃபுல்லா காருக்குள்ள தான் போனோம். ஃபுல் அனிமல்ஸ் ஓப்பனா விட்டுருப்பாங்களாம், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாதான். சரி, இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி வீடியோ எதுவுமே எடுக்க முடியாதா இந்த இடத்துல? டோர்ஸும் வந்து எடுக்கக்கூடாது, விண்டோஸும் எடுக்கக்கூடாதா, எதுவுமே இது பண்ணக்கூடாதா. அதனால நம்ம வந்து கார்லயே தான் உட்காந்து பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சாலும் நான் வந்து இப்போ விண்டோ மூலியமா தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அனிமல்ஸ் காமிட்டுவேன். இது அங்கங்கே அப்படியே இருக்குது. நீங்கள் அப்படியே பாருங்க, லைனாக போயின்னு காருங்க. ஸோ இது வந்து என்ட்ரி. அதுக்கு நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கோம். பே பண்ணிட்டு அப்படியே கார் உள்ளே வருது. உள்ளே வந்தால் அங்கங்கே அப்படியே வைல்டு அனிமல்ஸு, அப்புறமா பேர்ட்ஸு, ஜீப்ரா எல்லாமே இப்போ பார்த்தோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட் ட்ரிப், அட்வென்ச்சரஸான ரோட் ட்ரிப்பு எப்படி போகுது எது போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே லைனாக நிற்குது பாருங்களேன். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ட்ரிப்புக்கு போகிறாங்க. ட்ரிப் இந்த சென்ஸ் இது ரவுண்ட் அடிச்சு அனிமல்ஸ், இங்கே இருக்கிற அனிமல்ஸ் சஃபாரி மாதிரி காட்டுறாங்க. சஃபாரி நம்ம உள்ள போறது வந்துட்டு ஜூ. ஆமாம், அது ஜூ, இது வந்து சஃபாரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓப்பனாக இருக்கும். இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படிங்கங்க ஒன்னா பேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், நிறைய பேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க, இங்கே வந்து இறங்கக்கூடாதா. நம்ம வந்து ஜெர்ம்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா அது உங்களை அட்டாக் பண்ணலாம். விண்டோஸ் இறக்கக்கூடாது, நான் ஜெர்ம்ஸ்க்காக இருந்தாரு. ஸோ விண்டோஸ் இறக்காதீங்க, விண்டோஸ்லேருந்தே பாருங்க அப்படின்னா. ஆமாம். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டர் மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிராஃபி தெரியும். அங்கே ஓப்பனாக தெரிஞ்சவங்க பாருங்களேன். நம்ம அங்கே போனோன்னா உங்களுக்கு ஜிராஃபி காட்டுறேன். ஸோ எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருப்பாங்களாம், இங்கே இறங்கவே கூடாதான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கார்லேருந்தே வீடியோ எடுக்கிறேன். தாய்லாந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கோம் இந்த ரூல்ஸு. யாரும் கார்லேருந்து இறங்கல, எல்லாம் பாருங்கள் அப்படியே போயிருக்கிறாங்க. இங்கேருந்தே காட்டுற பாருங்க, எல்லாம் எப்படியா காணுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கிரியேச்சர்ன்னு தெரியலையே, நிறைய நின்றுக்குது. இங்கே பாருங்கள் ஜிராஃபி, இந்த பக்கம் ஜிராஃபி தெரியும், ஓப்பனாக விட்டுருக்குறாங்க ஜிராஃபி. பார்த்தீங்களா, இது பேசிக்கலாக எப்படி தருமா, நம்ம ஊரில் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு ரோட்ல பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போனோமே நம்ம ஊட்டிக்கு போகிறப்போ ரோட்டில் போகிறப்போ அனிமல்ஸு மான் மேய்ஞ்சிருக்கோமே, அது மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜாலியாக மேய்ஞ்சிருக்குது பாருங்கள். இங்கே ரோட்லேயே இருக்குது எல்லாமே அனிமல்ஸ் எல்லாம். அந்த பக்கம் ஜிராஃபி இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே கிட்டே வந்துச்சு. இது என்னன்னே தெரியல. இது ஏன்னா ஈமு கோழி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரில. சும்மா நின்று காட்டுவாங்க தவிர நம்ம இருக்கக்கூடாது. பாருங்க, எல்லாம் நின்று பார்க்குறாங்க தவிர. ஜீப்ரா எங்கே இருக்குது பாருங்க, பாருங்க ஜீப்ரா இதோ நம்ம கிட்டே இருக்கோம் பாருங்க, கிட்டே இருக்கோம் பாருங்க ஜீப்ரா இதோ. பார்த்தீங்களா ஜீப்ரா, நான் அப்போ தான் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். இந்த பக்கம் கூட மேய்ஞ்சினுக்குது. நம்ம ஊரில் வந்து பண்டிப்பூர் ஊரில் வந்து இது பேஞ்சினுக்கோம், மான் பேஞ்சினுக்கோம். இங்கே வந்து ஜீப்ரா பேஞ்சினுக்குது இந்த ஊரில். அங்கே பாருங்களேன், இது என்ன பேர்ட்ஸ்ன்னு தெரியல, டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்ஸ். ஜீப்ரா எங்கே மேய்ஞ்சினுக்குது. பார்த்தீங்களா, ஸ்பைக்கெல்லாம் இருக்குதுப்பா ஜீப்ராக்கு. இது பார்த்தா இன்ஸ்பயர் ஆனாங்களா ஸ்பைக் வைக்கிறதுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கு. இங்கெல்லாம் என்ன அப்படியே ஆறாமல் உட்காந்துக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கே மேய்து பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம்லாம் ஈமு கோழி மாதிரி ஏதோ ஒரு கோழி, பேர் தெரியல இது. ஏன்னா இது ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்க இந்த அனிமல்ஸ். இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம டிரான்ஸ்லேட்டர் இல்ல காடால சம்பந்தமே இல்லாம என்ன தெரியுமா, உனக்கு தெரியாம என்ன சொன்னேன்னு? என் அன்பான கணவனே, நான் உன்னை காதலிக்கிறேன். இங்க முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போறோம். சென்டர்ல என்ன மாட்டதா பார்க்கலாம். இந்த பக்கம்லாம் பயங்கரமா நின்றுக்குது, அது பாருங்க நின்றுக்குது. ரொம்ப ஃப்ரீயா மேய விட்டுக்கிறாங்க. இங்கெல்லாம் அங்கங்க மேய் நின்றுக்குது.
இது அவங்க ஏரியாமா? ஏன்ப்பா இந்த ஸ்டிக்கர் இப்படி போடுறா? அதுதான். ஐயோ இவர்கிட்ட ஒன்று சொன்னா நான் அவள் தான் ஜிராஃபி எப்படியுமே விட்டுக்கிறாங்க. அது மேய உள்ளப்பா அது இடத்துல அது பாட்டுக்கு ஆமா அது விட்டுக்கிறாங்க. இங்க இந்த ரோடு அந்த அது விட்டுக்கிறாங்க அப்படியே. அதுதான் கேட்கணும், மனுஷங்க எப்படி மேய்ஞ்சு நிற்கிறாங்க பாருங்க. பாட் ஜீப்ரா புல்லு திங்குது. ஜீப்ரா புல்ல திங்குது. எஸ் ஜீப்ரா கலரே சூப்பர் இல்லை. இதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங்னு நம்ம பேர் வந்துக்கிறது டிராஃபிக்ல. புரியுதா? அது பார்த்துட்டு தான் பரவாயில்ல. மூளை இருக்கு. இங்கே பாரு ரைனாசரஸ்க்கு பாரு இந்த பக்கம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைனாசரஸ். தமிழ்ல என்னப்பா இது? இந்த பக்கம் ரைனாசரஸ். ஏய் ரைனாசரஸ் அது. ரைனோக்கு வந்து இங்கே இருக்கும், கொம்பு இருக்கும், வாய்க்கு மேலே கொம்பு இருக்கும். அது இருக்கு பாருங்க. டைனோசரஸ் இல்ல ரைனோசரஸ். டைனோசரஸா? அதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ. பாத்தீங்களா? This is almost a kind of dinosaur. ஏதோ சொல்றேன். ஓகே ஒயிட் ரைனோ. இந்த பக்கம் ஒயிட் ரைனோ வரதான். அவர் டைம் ஆயிடுச்சு, காலைல வெயிட் பண்ணிங்கிறாருல. இந்த பக்கம் மான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் பிக் டீர். அதெல்லாம் கவ்வா. சம்யாகுது. இந்த பாகுபலி படத்துல ஒரு மாடு வர தரமா. இதோ இது பாருப்பா, இது மாடு கொம்பு பாருப்பா. அது காளை மாடு வேற. இது வேற பயங்கரமா இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பைசன் கனெக்ட்ல இருக்கு. இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது டீர் தான் இது. ஓகே நம்ம டிரைவர் ஓவர்டேக் பண்றாரு ரொம்ப. கேட்டுச்சு அவருக்கு. சும்மா வேற வந்து டீர் தான். அழகா இருக்கு. அந்த மாடோட கொம்பு பாரு. போய் தொட்டு பார்த்துடலாமா? ஆள் தான் அச்சி. இன்னைக்கு டின்னர் நீ தான் அதுக்கு. இங்க பாரு கியூட் ஆகுது. சூப்பர். குட்டி குட்டி அழகு. எப்பவுமே குட்டி அழகு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏஜி பிளாக்ஸில் பார்த்தீங்கல்ல மெரைன் பார்க்கு. அந்த பார்க்கில் வந்து அங்கேயே வந்து இதுக்கு டிக்கெட் கொடுத்துறாங்க போல், இந்த ரோடுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அங்கேயே டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் பேக்கேஜில் வந்தீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு போவாங்க. அப்படி பேக்கேஜில் நீ வரலன்னா நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ இது சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது இவங்க காட்டுறாங்க. அங்கே மான் பாருங்க, நாய் மாதிரி பெண்ணுங்க. நம்ம வீட்டு ரோட்லலாம் நாய் மேய்ஞ்சின்னு போயிங்களா? நாய் மாதிரி மேய்ஞ்சினுக்குது. இங்கே லேக்கு எங்க இது லேக். இந்த பக்கம் அதோட எவ்வளோ பேர்ட்ஸ். டைகர் அதெல்லாம் இல்லையா? இது பேர் சஃபாரியா? புலியெல்லாம் இல்லையா? மான் பார்க்கறதுக்கா எவ்வளோ சீனு? அவ்வளோ ஈஸியாக நீ பார்த்துட முடியாது மான். இங்கே பாரு ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆஸ்ட்ரிச்சுக்கு பாருங்க. சாரி கார்லன்னு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். புள்ளி மான், புள்ளி இல்லாத மான், இதோ கொம்பு மான், கொம்பு மான், கொம்பு இல்லாத மான், எல்லா மானும் இருக்குங்க. அவ்வளோ பெருசாகுது. அப்படி அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. நானும் நீ சொல்றத நம்புறேன் பாத்தியா? இந்த ஒரு மாடு எப்படி ஓடி வருது இந்த பக்கம். மாடா அது? அது என்ன இதுன்னு தெரியல. ஆனா பெரிய பெரிய கொம்பு மாடு நான் லைஃப்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். மாடு இல்ல பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய கொம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா மாடு தான் பாருப்பா. இந்த மாதிரி ஒரு கொம்பு வச்ச மாடு நான் இப்பதான் இது பக்கத்துல போது பார்த்தோம்னா பாக்க வருது பாரு. மாடுதான் வருது. ஆமாப்பா கவுப்பா. இது கவு. இது டிஃப்ரெண்ட் ஆகுது. செம்ம பெருசாகுது கொம்பு. பயங்கரமா இருக்குது. அது கெத்தாகுது அந்த மாடு. புடிச்சுன்னு போயிடுவா நீ. அதான் உன்னை மேய்க்கிறேன். என்ன உன்னை விடவா அது? கஷ்டப்பட்டு மேய்க்கிறேன் உன்னை. ஜாலியாக நின்றுதுங்க. இப்போ மழை வந்ததுங்க. இப்போ கிளாஸ் வர ஈராயிடும். காட்டுறது கஷ்டம் ஆகிடும். இப்போ இப்படி நிற்குது பாருப்பா மழையிலே. இதெல்லாம் இதெல்லாம் வாட்டர் அனிமல்ஸ் தான்ப்பா மழைனா. ஆமாம்மா, அதுங்களுக்கு என்ன தண்ணி பற்றி தெரியும். ஜாலி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துங்கிற ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார் உள்ளேருந்தே தான் எடுக்கணும்மா. இது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துங்கிறேன். இல்லைனா நம்ம இது விட்டுட்டுவோம். இதெல்லாம் திருப்பி வந்து பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம மூலியமாக பார்த்து நீங்களும் ஆசைப்படுவீங்க. பசங்க பார்க்குறாங்க நம்ம சேனலு. பசங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கெல்லாம். நான் இதனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மழைக்கு ஒன்றுமே தெரியலையே. சடனாக தான் ஒரு மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் காட்டின்னு இருந்தேன் இவ்வளோ நேரம். இன்னும் போக போக வண்டிமேல்ஸ் வரேன்னு சொன்னார். ஆனால் செம்ம மழை பெய்யுது பேங்காக்கில். பார்க்குறோம். இது
வேற கழட்டக்கூடாது, அந்த மாதிரி இறக்கக்கூடாதுன்ட்டாரு. யாரும் இருக்கல, ரோட்டில் போகிறாங்க, யாரும் இருக்காங்க. செம்ம மழை. எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கள் மேடம், என்ன மேடம் உங்களுக்கு டவுட்டு? அந்த வண்டியில் வந்து கிரில் கேட் மட்டும் தான் இருக்குது, ஜன்னல் எதுவும் இல்லை. அப்போ அவங்களுக்குலாம் ஜெர்ம்ஸ் அட்டாக் ஆகாதா? நல்ல கேள்வி. இது என்ன கேடுங்க சொல்கிறேன். அதாவது நீங்கள் சொல்லுங்கெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் நம்மளுக்கு சொல்லிட்டு இதுதானே சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது, சொல்ல முடியாது அனிமல்ஸ் எப்படி இருக்குன்னு. அது சுவாசம் காற்று எல்லாம் கொஞ்சம் ஜெர்ம்ஸ் இருக்கும், உங்களுக்கு அட்ராக்ட் இதாகும், அதனால் ஜன்னல் திறக்காதுன்னுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த வண்டியும் ஜன்னல் திறக்கவே இல்லை. அது ஓப்பன் இது வண்டி தான் தொந்திருந்துச்சு. அது அவங்களுக்கு பழக்கப்பட்டிருந்து போல. எல்லாம் அதில் எந்தெந்தெல்லாம் இந்த நாட்டுக்காரங்க தான் இருந்தாங்க. இப்பா கல் மாதிரி நீங்கள் சரி இவரு மைக் வச்சுருக்கிறாரு. தமாதாகுது. பாட்டு பாடலாமா? அது நம்ம பண்ணமே, அது இந்த ஊரில் தான். அது இதில் பாலி இது பாட்டு, அது இந்தோனேஷியா பாட்டு. ஓ இந்தோனேஷியா. இது உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். இப்போது இது வந்து ஜங்கலில் போகிற மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும் தெரியுதுங்களா? கரெக்டாக ஜங்கலில் போகிற மாதிரி போயின்னுக்கிறோம் லைனாக. என் சாக்லேட் எடுத்தீங்களா? நான் ஏன் எடுக்கிறேன் உன் சாக்லேட்டு? எடுத்துன்னு லபன்னு கத்துவேன், நல்லாவே தெரியும் எனக்கு. நானவே இல்லை, நான் எடுக்க மாட்டேன்ப்பா சாக்லேட்டெல்லாம். உங்ககிட்டலாம் மாட்டிக்கின்னா நான் அவ்வளோதான். தாம் தக்கடி தூம் தக்கடி தான். அப்புறமா பேக்கிங் சாப்பிடுங்க இந்த வயசில் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இருக்க விடல எங்களை. கீப் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. எந்த காரை வந்து இருக்கக்கூடாது, விண்டோஸ் இருக்கக்கூடாது. சிங்க தட்ஸ் லயன், நோ லயன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தருதா லயன் இங்கே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. அது பாட்டுன்னு உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கே பாருங்க, இங்கே உட்காந்து இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லுங்குது அது பாட்டுன்னு. சரி மழை இல்லைன்னா சூப்பராக இருக்குல்ல. இங்கே கிட்ட இங்கே கூட உட்காந்துக்குது பாருங்க. லயன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தியா? நான் சொன்னேன் இந்த மோனாக்கு வைல்ட் அனிமல்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு. இப்போ இந்த மாதிரி ஜீப்பில் எடுத்துன்னு வந்துட்டு நிகழ்க்கிறாங்க. அது பக்கத்துலேயே வர வழி வந்துச்சு பாருங்க. இதோ புலி இந்த பக்கத்து நிற்குது. நாய் மாதிரி உட்காந்துக்குது புலி. கண்ணு வந்து பார்த்துனுக்குது புலி. அது வந்து பெங்கால் டைகரா அது. ஓகே, அங்க பாருங்க எப்படி பயங்கரமா நிக்குது. ஸோ எங்கெங்க வந்து புலி சிங்கம்லாம் இருக்குதோ அந்த மாதிரி இங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து கண்டிப்பா அவங்க வண்டி நிக்குதுங்க. டைகரே மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுத்துருந்தோம், தெரியாம வீடியோ ஆன் பண்ணாம எடுத்துருந்துக்கிறோம். அறிவாளி ஜீவன் நீங்க. இங்கே கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஷீல்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. சரியா ஆனே பண்ணாமல் வீடியோவில் பேசினுக்கிறோம் பைத்தக்கார மாதிரி. இவர் வர வெளி பிடிச்சினுக்கிறாரு. இதுக்கு இவருக்கு பாரு தெரில, நம்மளுக்காக லைட் வச்சுங்கிறாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் கிட்ட வந்து ஆனால் ஒரு கிளிப்பிங் இருக்கும்ல. இருக்கு, அது இருக்கு. நான் எடுத்தது இருக்கு, நீங்க எடுத்தது இல்லை. சைட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானா? இங்க ஒயிட் டைகர்லாம் இருக்கும்பா. ஆமா. அது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உட்காந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புலி அதோ உட்காந்து பார்த்தீங்களா? எடே செம்ம. அவருக்கு எத்தா உட்காந்துக்கிறாரு. ஓபன் பண்ணி ஹாய் காட்டலாமாப்பா? காட்டிதான் பாரு. புலிக்கு நீ தான் நீ சொல்ற. இத பத்தியா? ஐயோடா பாருங்களேன். இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்துக்கிறோம். இங்க வந்து பியர் இருக்கும். பிளாக் பியர் இருக்கிற பாரு. அங்க வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டோ இருங்க, ஜூம் பண்ணு. வெயிட் அப்படியே. என்ன பண்ணீங்க? தூங்கிதான் வாய் தோணுது. கப்புது இரு வந்து உன்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆக்சுவலாக ரூல்ஸே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்லேயே போட்டுக்கிறாங்க டோன்ட் ஓப்பன் த விண்டோன்னு அப்படின்ட்டுன்னு. இப்போ பாவம் எங்களுக்கோசரம் இவர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துன்னு தெரியும் அவருக்கு. அதனால விண்டோ இறக்கி காமிச்சிட்டு அவரே சேஃபாக ஏற்றிடுறாரு.
ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே டோருங்கன்னா இந்த அப்படியே பக்கத்துலேயே மீதி எல்லாமே வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இது வந்து நீ நெக்ஸ்ட் என்னன்னு தெரில, நெக்ஸ்ட்டோ ஏதோ வரும், அதுவும் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்ணு முன்னாடியே வைல்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரைவ் மாதிரி இருக்குது சூப்பராக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன போகுதுன்னு தெரில. இப்போ வந்து 2 பேர் பார்த்தோம். ஒன்று பிளாக் பேர் வந்து என்னது கெனடியன் பேர், பிளாக் பேர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டைகர் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, அதை பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஈமு கோழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் கூட வந்து நீங்களும் சேர்ந்துக்கின்னு இந்த அட்வென்ச்சர் ட்ரைவ் வந்து பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேமராவில் உங்களுக்கு சரியாக தெரியலன்னா மன்னிச்சுக்கோங்க. மழை வந்துடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு. நம்ம விண்டோ வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக திறக்கக்கூடாதுன்னாங்க, அது மீறி எடுத்துன்னு இருந்தோம். கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கிற அனிமல் கிட்டலாம் இவர் நம்ம டிரைவர் வந்து வேணான்ட்டார். ஓரளவுக்கு இருக்கிற அனிமல்ஸ் கிட்ட கொஞ்சம் அவரே ஏற்றுனாரு, அவரே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தார். நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரோட்டில் வந்து வைல்டு அனிமல்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, தாய்லாண்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் விசிட் ஆச்சுக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் வர வேண்டியது யாருன்னா வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.